ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் பார்ட் 3 லெசன் 3 வந்து பார்ட் 3 பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சாச்சு. சங்க காலத்தில் வந்து தென்னிந்தியா எப்படி இருந்தது அப்படின்னு, அதுக்கப்புறம் வந்து சேர சோழ பாண்டியர்கள், அப்புறம் எப்படி இருந்தது நம்மளுடைய சமூக வாழ்க்கை, இதெல்லாம் பார்ட் 1 பார்ட் 2ல் பார்த்தாச்சு. இப்போ பார்ட் 3ல் வந்து நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் தோற்றம், அதுக்கப்புறம் மீதி இந்த லெசனில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் தோற்றம். சங்க காலத்தில்தான் தமிழ்நாட்டில் முதன்முறையாக நகரங்கள் உருப்பெற்றன. ஸோ சங்க காலத்தில் தான் வந்து நகரங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. சாலைகளும் குடியிருப்பு பகுதிகளும் கொண்ட திட்டமிட்ட நகரங்களில் செங்கற்களாலான கட்டடங்கள் கட்டப்பட்டன. வீடுகளுக்கு கூரைகளாக ஓடுகள் வேயப்பட்டன. உறை கிணறுகளும் சேமிப்பு கிடங்குகளும் இருந்தன. அடுத்தது உரை கிணறுலாம் நம்ம எங்கே பார்த்தோம்? அரிக்கமேட்டில் கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்ல, அகழ்வாயுவில். உரை கிணறுகளும் செம்பு கிடங்குகளும் இருந்தன. சிறு நகரங்கள் துறைமுக பட்டினங்களாகவும் கைவினை தொழில் மையங்களாகவும் இருந்தன. கிழக்கு கடற்கரையில் அமைந்த அரிக்கமேடு, காவிரிப்பூம்பட்டினம், அழகன்குளம், கொற்கை ஆகிய நகரங்களும் எங்கெங்க? அரிக்கமேடு, காவிரிப்பூம்பட்டினம், அழகன்குளம், கொற்கை, இது எல்லாமே வந்து கிழக்கு கடற்கரை பகுதியில் வருது. அரிக்கமேடு, காவிரிப்பூம்பட்டினம், அழகன்குளம், கொற்கை. கேரளத்தின் பட்டணம் என்ற நகரம் துறைமுகங்களாக விளங்கியவை. காஞ்சிபுரம், உறையூர், கரூர், மதுரை, கொடுமணல் ஆகிய நகரங்களும் உள்நாட்டு வணிக மையங்களாக திகழ்ந்தன. உள்நாட்டு வணிக மையம் எது? காஞ்சிபுரம், உறையூர், கரூர், மதுரை, கொடுமணல். இம்மையங்கள் பல வகைப்பட்ட பொருட்களும் பண்டங்களும் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் இந்த நகரங்கள் அளவில் பெரியவை. நகரங்களை தவிர எண்ணற்ற சிற்றூர்களிலும் மக்கள் வாழ்ந்திருந்தனர். வெண்கலப் பொருட்கள், மணிகள், சங்கு வளையல்கள், கண்ணாடி மணிகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள், மக்களின் பெயர் பொறித்த மட்கலங்கள் போன்றவை இந்த இடங்களில் கிடைத்துள்ளன. எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் நகரங்கள் வந்து அளவில் பெரியவை. நகரங்களை தவிர எண்ணற்ற சிற்றூர்களிலும் மக்கள் வாழ்ந்திருந்தனர். வெண்கலப் பொருட்கள், மணிகள், சங்கு வளையல்கள், கண்ணாடி மணிகள், தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்களின் பெயர் பொறித்த மட்கலங்கள் போன்றவை இந்த இடங்களில் கிடச்சிருக்கு. அடுத்தது, நகர் மையம் என்பது என்ன? திட்டமிட்ட வடிவமைப்பும் செங்கல் கட்டுமானங்களும் கொண்ட மக்கள் வசிப்பிடமே நகரமாகும். திட்டமிட்ட வடிவமைப்பு இருக்கணும், செங்கல் கட்டுமானம் இருக்கணும், அதை தான் வந்து நம்ம நகரம்னு சொல்வோம். வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு அல்லாத ஏழைய தொழில்களில் ஈடுபடுகின்ற மக்கள் அவ்விடங்களில் பெருமளவில் வாழ்வார்கள். ஸோ நகரத்துக்குள்ளே வந்து வேளாண்மை பண்ண முடியாது, கால்நடையை வளர்க்க முடியாது. நகரங்களில் பற்பல உற்பத்தி பணிகள் நடைபெறும். ஸோ நகரங்களில் வந்து என்ன பணி தான் நடைபெறும் அப்படின்னு பார்த்தா உற்பத்தி பணிகள் தான் நடைபெறும். சரியா? அடுத்தது, நம்பிக்கைகளும் வழிபாட்டு முறைகளும். சங்ககால சமூகம் பொருளாதார அமைப்பில் பன்மைத்துவம் காணப்படுவது போலவே மக்களின் வழிபாட்டு முறைகளிலும் பன்மைத்துவம் காணப்படுகிறது. ஆவி வழிபாடு, மூதாதையர் வழிபாடு, வீரர்கள் வழிபாடு, சிறு தெய்வ வழிபாடு போன்றவை சங்க காலத்தில் இருந்தன. 5 திணைகளுக்கு உரிய வழிபாட்டு கடவுள்களை தொல்காப்பியம் சுட்டுகிறது. குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்திற்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை என்று தொல்காப்பியர் கூறுகிறார். ஸோ நம்ம 5 திணை பார்த்தோம் இல்லையா? குறிஞ்சி முருகர், முல்லை மக்கள் வந்து திருமாலை வழிபட்டாங்க, மருதநில மக்கள் வந்து இந்திரன், விவசாயம்னா மருதம் வந்து விவசாயம் தானே, அவங்க வந்து இந்திரன், நெய்தல் வந்து வருணன், கடலும் கடலை சார்ந்த பகுதி வந்து வருணன், பாலை நிலம் வந்து கொற்றவை. எனினும் மக்கள் வீர மரணம் எய்திய வீரர்களையும் தமது குல மூதாதையர்களையும் அதிக அளவில் வழிபட்டனர். இயற்கைக்கு மீறி ஆற்றல் கொண்ட அணங்கு குறித்து சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. ஸோ இயற்கைக்கு மீறிய சக்தி அப்படின்னு ஒரு அணங்கு, அதை பற்றி சொல்கிறாங்க. இயற்கைக்கு மீறிய ஆற்றலை வந்து அணங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குகைகளில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் மூலம் சமண சமயம் வழக்கில் இருந்தமை தெரிகிறது. ஸோ அப்போ சங்க காலத்தில் வந்து சமண சமயம் இருந்திருக்கு. வேள்விகள் மேற்கொள்ளப்பட்டதற்கான சான்றுகள் உள்ளன. சில இடங்களில் புத்த சமயமும் இருந்தது. ஸோ அப்போ சங்க காலத்தில் வந்து புத்தம், சமணம் இருந்திருக்காங்க. வெவ்வேறு குழுக்கள் வேறு வேறான வழிபாட்டு முறைகளை கொண்டிருந்தன. ஸோ அவங்க நிறைய பன்முகத்தன்மையோடு இருந்திருக்காங்க. அடுத்தது, நுண்கலைகள்.
சங்க காலத்தில் பல வகையான கலைகள் செலுத்திருந்தன. சமய சடங்குகளின் போது நிகழ்த்தப்படும் ஆட்டங்கள் ஒரு வகைக்கு வெறியாட்டம். ஸோ வெறியாட்டம் வந்து எப்போ ஆடுவாங்கன்னு கேட்பாங்க, சமய சடங்குகள். வெறியாட்டம் என்ற பெயர் செய்யுள் இயற்றல், இசைக்கருவிகளை இசைத்தல், நடனமாடுதல் ஆகியவை பலரும் அறிந்திருந்தனர். என்னென்ன பண்ணுவாங்க? செய்யுள் இயற்றல், இசைக்கருவிகளை இசைத்தல், நடனமாடுதல். சங்க காலத்து உணவு முறைகள் குறித்து இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளது. மகளிர் தம் கண்களுக்கு மை தீட்டுவதற்கு செம்பினாலான மெல்லிய குச்சிகளை பயன்படுத்தியுள்ளனர். இக்குச்சிகள் பல அகழ்வாயில் கண்டெடுக்கப்பட்டன. இதனால் தங்கள் தோற்ற பொலிவிலும் அவர்கள் அக்கறை கொண்டிருந்தனர் என தெரிகிறது. கண்ணுக்கு மை தீட்டும் மெல்லிய செம்பு குச்சி, கண் இமை மூடி அழகுபடுத்த பயன்பட்ட கம்பி. தமிழ் பிராமி எழுத்து வடிவம். சங்க காலத்தில் தமிழ் எழுத தமிழ் பிராமி என்ற வரி வடிவம் பயன்படுத்தப்பட்டது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி இப்போ இருக்க இதுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ யாராவது அகழ்வாய்வுத்துறைக்கெலாம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கல்வெட்டில் இருக்கிறதெல்லாம் படித்து எடுத்து கூட்டி படித்து கொண்டு வரலாம். ஓகே. கொடுமணல். கொடுமணல் தமிழ்நாட்டில் ஈரோட்டுக்கு அருகில் உள்ளது. கொடுமணல் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது கேட்பாங்க, ஈரோடு. சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தில் குறிப்பிடப்படும் கொடுமணம் தான் இவ்வூர் என கருதப்படுகிறது. ஸோ பதிற்றுப்பத்தில் கொடுமணல் என்னன்னு சொல்லியிருக்காங்க, கொடுமணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ பெருங்கற்கால முதுமக்கள் தாலிகளும் இரும்பு மணிக்கற்கள் சங்க வேலைப்பாடுகள் குறித்த சான்றுகளும் இங்கே கிடைத்துள்ளன. ஸோ கொடுமணல் நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு? முதுமக்கள் தாலி, இரும்பு, மணிக்கற்கள், சங்கு வேலைப்பாடுகள் குறித்த சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு. முக்கியமாக என்ன, முதுமக்கள் தாலி, பெருங்கற்கால முதுமக்கள் தாலின்னு கேட்டால் நம்ம கொடுமணல் போடணும். தமிழ் எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்கள பொறிப்புகள் இந்த ஊரில் கிடைத்துள்ளன. அப்போ நிறைய பேர் இருந்திருக்காங்க, எல்லா ஊர்லேயும் இருந்திருப்பாங்க. நம்மளுக்கு 300 இது கிடச்சிருக்கு. கொடுமணல் அகழாய்வில் தோன்றெடுக்கப்பட்ட பெருங்கற்கால கல்லறை. ஸோ பெருங்கற்காலம் அப்படின்னாவே நம்ம கொடுமணல் வந்துடும். கொடுமணல் பெருங்கற்காலம். பெருங்கற்கால கல்லறை வந்து நம்மளுக்கு கொடுமணலில் கிடச்சிருக்கு. அடுத்து குதிரை சேனத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள், இது வந்து நம்மளுக்கு கொடுமணலில் கிடச்சிருக்கு. சங்கு வளையல்கள் உடைந்த பகுதி, சங்குலாம் வந்து கொடுமணலில் கிடச்சிருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் குடுவை, இது கிடச்சிருக்கு. செம்மணி கல்லால் செய்யப்பட்ட மணிகள் கிடச்சிருக்கு. மனித எலும்பு கூடு வந்து கிடச்சிருக்கு. ஓகே. மதுரைக்கு அருகே உள்ள கீழடி. ஸோ கொடுமணல்னா ஈரோடு, கீழடினா சிவகங்கை, மதுரை அந்த மாதிரி வரும். மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் சிலைமான் என்ற ஊருக்கு அருகில் கீழடி அமைந்துள்ளது. எந்த ஊருக்கு பக்கத்தில்? சிலைமான். இங்கு பள்ளி சந்தை திடல் என்று அழைக்கப்படும் பரந்த தென்னந்தோப்பில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மற்றும் தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மேற்கொண்ட அகழ்வாய்வுகளின் மூலம் சங்க காலத்து நகரம் புதையுண்டிருப்பது கண்டறியப்பட்டது. செங்கற் கட்டுமானங்கள், கழிவுநீர் வழிகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கள ஓடுகள், செம்மணி கற்களாலான அடிகள், முத்து இரும்பு பொருட்கள், விளையாட்டு பொருட்கள், கண்ணுக்கு மைத்தீட்டும் செப்பு கம்பி போன்றவை கண்டறியப்பட்டன. இன்னும் அகழாய்வுகளை மேற்கொண்டால் கைத்தொழில் முறைகள் மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து பல தகவல்கள் வெளிவரும். பார்த்துக்கோங்கப்பா. கீழடியில் கிடைத்த பலவிதமான பொருட்களும் மணிகலன்களும். அடுத்தது வந்து உருக்கு உலை கிடச்சிருக்கு. செங்கல் கட்டுமானம், முக்கியமாக செங்கல் கட்டுமானம் எங்கே கிடச்சிருக்குன்னா கீழடி. படிகத்திலான காதணி வந்து கீழடியில் கிடச்சிருக்கு. செங்கல் கட்டுமானம், செங்கல் தொட்டி. ஸோ செங்கல் வந்தாவே அது வந்து ஒரு நகரமயமாக இருந்திருக்குன்றது நமக்கு புரியுது. அடுத்தது பட்டணம் கேரளா. கேரளத்தின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள
வடக்கு பரவூர் என்ற ஊரை ஒட்டிய வடக்கே கரா என்ற சிற்றூரின் அருகே பட்டணம் அமைந்துள்ளது. கேரளத்தின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள வடக்கு பரவூர் என்ற ஊரை ஒட்டிய வடக்கே கரா என்ற சுற்றூரின் அருகே பரவூர் வடக்கே கரா பட்டணம் அமைந்துள்ளது. மேலை நாடுகளோடு கீழே நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுகப்பட்டினம். சரியா? மேற்காசிய பானை ஓடுகள், ஒரே மரத்தாலான படகின் பகுதி. அடுத்தது பச்சை கலந்த நீல வண்ண ஆடி பஞ்சு உள்ள மேற்காசிய பானை ஓடுகள். மேற்காசிய பானை ஓடு கிடச்சிருக்கு. அடுத்து செதுக்கு மணிகள், செம்மணி கற்கள், தங்க அணிகலன் பட்டணம் இதெல்லாம் கிடச்சிருக்கு. கீழடி மற்றும் சிந்துவெளி குறியீடுகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமை. கீழடி குறியீடு பாருங்க. கீழடி குறியீடுல இருக்க மாதிரியே சிந்துவெளி முத்திரையிலையும் இருக்கு. அடுத்தது இந்த கீழடியில் இருக்க இந்த மாதிரி ஒரு அரோ மார்க் மாதிரி போட்டிருக்கோம். அதே மாதிரி சிந்துவெளி முத்திரையிலையும் இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு 3 இது மாதிரி இருக்கு. இது சிந்துவெளியும் இருக்கு. கீழடி குறியீடு. பாருங்க எத்தனை முத்திரையை பொருந்தி வந்திருக்குல்ல. வைகை நதிக்கரையில் உள்ள கீழடி அகழ்வாயின் மூலம் நகரமயமாதல் கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது. நகரமயமாதல் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பது தெளிவாகிறது. இதே காலகட்டத்தில் தான் வட இந்தியான் கங்கை சமவெளி பகுதியிலும் நகரமயமாதல் தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. ஸோ அப்போ நம்ம கீழடியில் என்ன கிடச்சிருக்கு, செங்கற்கள் கட்டுமானம் கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி அங்கே சிந்து சமவெளியிலையும் இந்த குறியீடு ஒத்துப்போகுது. அப்போ நம்மளுக்கு 6ஆம் நூற்றாண்டுலேயே நகரமயமாதல் இங்கே வைகை நதிக்கரையில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கணும். இன்னும் நம்மளுக்கு அந்த இது படிக்க முடியல சொல்கிறாங்க இல்லையா, சிந்துவெளி அந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்து முறைகளை படித்தாங்கன்னா தான் நம்மளுக்கு இன்னும் கரெக்டாக எப்போ இருந்தாலும் தெரியும். பொருணை நாகரிகம் தமிழ் பண்பாட்டின் தொட்டி. பொருணை தாமிரபரணி தமிழ்நாட்டின் ஒரே வற்றாதாரம். தமிழ்நாட்டின் ஒரே வற்றாதாரன்னு பார்த்தா பொருணை, அதுதான் தாமிரபரணி. இது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் வழியாக பாய்கிறது. பொருணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூரில் இருக்க பொருணை ஆற்றின் கரையில் அமைந்திருக்கு. 1876 678 அப்படியே ரிவர்ஸில் போடுவோம். 1876 ஜெர்மானிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஜாகோர் என்பவரால், ஸோ இவர் ஜாகோர் ஜெர்மானிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஜாகோர் என்பவரால் அகழ்வாய்வு நடத்தப்பெற்றது. பின்னர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ அவரு பண்ணுறாரு. 1899 1905 வரைக்கும் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செய்தார்கள். அவர் அகழாய்வு செய்து சேகரித்த தொல்பொருள் சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு பின்னர் சுமார் 1 நூற்றாண்டிற்கு பிறகு இந்திய அரசு தொல்லியல் துறையினர் ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 2004 ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் அகழாய்வு செய்தனர். இதன் அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டது. தமிழக அரசு தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூரில் ஈம காடுகள் மற்றும் வாழிட பகுதி புதை மேடுகள் அகழாய்வு பணிகளை 2019 2021 தொடங்கியது. கொற்கை சங்க இலக்கியங்களும் கிரேக்க இலக்கியங்களும் குறிப்பிடப்படும் ஒரு துறைமுகமாகும். தமிழக அரசின் தொல்லியல் துறையினர் 1968 இங்கு அகழாய்வு நடத்தப்பட்டது. தற்சமயம் நடைபெற்று வரும் அகழாய்வானது கொற்கை துறைமுகத்தையும் அதனது அயலக தொடர்பினையும் குறித்து பல சுவையான தகவல்களை வெளிப்படுத்தி வருகின்றன. ஆதிச்சநல்லூரிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவகலை என்ற ஊரில் 2019 நடைபெற்ற அகழாய்வில் ஒரு தாலியிலிருந்து கிடைத்த உமி நீக்கிய நெல்மணிகள் அமெரிக்காவின் மியாமி நகரில் உள்ள பீட்டா ஆய்வகத்துக்கு கரிம பகுப்பாய்வுக்குட்பட்ட போது இதன் காலம் பொது ஆண்டிற்கு முந்தைய காலத்தை கிமு 1155 சேர்ந்ததாக கால கணக்கீடு செய்யப்பட்டது. தாமிரபரணி பண்பாடு 3200 வருட பழமை என்று
உறுதிப்படுத்துகிறது. பாருங்கப்பா. ம் ஸோ இப்போ வந்து தாமிரபரணியை பற்றி படிக்கிறோம். பொருணை இது எந்தெந்த இடத்துக்கு நடுவில் ஓடுது அப்படின்னு பார்த்தா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் வழியாக பாய்கிறது. இது வந்து வற்றாத தமிழ்நாட்டின் ஒரே வற்றாத ஆறுன்னு சொல்கிறோம். இங்கே யார் வந்து அகழ்வாய்வு செஞ்சாங்கன்னு பார்த்தா பொருணை ஆற்றின் கரையில் தான் வந்து என்ன இருக்குது, ஆதிச்சநல்லூர். முதுமக்கள் தாலிலாம் கிடச்சிருக்கு ஆதிச்சநல்லூர், நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். இங்கே யார் முதல்ல வந்து இது பண்ணாருன்னு பார்த்தா 1876 ஜெர்மானிய பரப்பாய்வாளர் ஜாஃபர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த அலெக்சாண்டர் ரீன்றவர் பண்ணியிருக்காரு 1899 1905. அதுக்கப்புறம் 100 வருஷம் கழிச்சு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இந்திய தொல்லியல் துறை 2004 பண்ணியிருக்காங்க. அவங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஆதிச்சநல்லூர் நீம காடுகள் மற்றும் வாழிட பகுதி புதைமேடுகள் அகழாய்வு பணியை வந்து பண்ணாங்க 2019 2021 ஆகிய வருஷத்தில். அப்புறம் வந்து கொற்கை சங்க இலக்கியம் கிரேக்க இலக்கியம் குறிப்பிடப்படும் பழமையான துறைமுகமாகும். தமிழக அரசின் தொல்லியல் துறையில் 1968 அகழ்வாய்வு நடத்தப்பட்டது. தற்சமயம் இங்கு நடைபெற்ற அகழ்வாய்வானது கொற்கை துறைமுகத்தையும் தொடர்பையும் சொல்கிறாங்க. ஆதிச்சநல்லூர் சில கிலோமீட்டர் தொலைவில் சிவகலை என்ற ஊரில், சிவகலை எங்கே இருக்குது, ஆதிச்சநல்லூர் பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்துல இருந்த வந்து உமி நீங்கிய நெல்மணியை வந்து இது பீட்டா கரிம பகுப்பாய்வுக்கு உட்படுத்தினாங்க. எங்கள் அமெரிக்காவின் மியாமி நகரில் உள்ள பீட்டா ஆய்வகத்தில் கரிம பகுப்பாய்வுக்கு உட்படுத்தினாங்க. அப்போ வந்து அதோட காலம் எப்படி இருக்குது சொல்கிறாங்க, கிமு 1155 சேர்ந்தாக கால கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த காலத்தை கணிக்கிறதுக்குலாம் நம்ம என்ன தான் பண்ணுவோம், இதை பீட்டா இதுதான் பண்ணுவாங்க, கரிம பகுப்பாய்வு. 1155 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தாமிரபரணி பண்பாடோட 3200 வருட பழமை வாய்ந்தது அப்படின்றத உரிமைப்படுத்தியிருக்கு. ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கையில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருள் இதெல்லாம் ஒரே பகுதியில் சேர்ந்தது. பாருங்க, ஆதிச்சநல்லூர் பக்கத்து சிவகலை கொற்கை. என்னென்ன கிடச்சிருக்கு, ஈமத்தாளிகள் மண் பாறை அடுக்குகளில் 3 முதல் 12 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஈமத்தாளிகளின் எலும்புகள். பாறை அடுக்குகளில் வந்து 3 12 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்ட ஈமத்தாளிகள் கிடச்சிருக்கு. அதில் வந்து எலும்புகள் இறந்தவர்கள் பயன்பாட்டுக்கு தேவைப்படும் என்ற நம்பிக்கையில் வைக்கப்பட்ட பாத்திரங்கள், பொன், உயரளவு ஈயம் கொண்ட வெண்கல இரும்பு பொருட்கள் கிடைத்துள்ளன. வெண்கல இரும்பு பொருட்கள் கிடச்சிருக்கு. அடுத்து பொன்னாலான நெற்றி பட்டங்கள், நீள்வட்ட வடிவிலான பொன் தகட்டாலான நெற்றி பட்டங்கள் சிறிய அளவில் பொறிக்கப்பட்ட முக்கோண வடிவிலான வேலைப்பொருட்கள் நெற்றியில் கயிற்றால் இணைத்து கட்டுவதற்காக இரும்பு விடப்பட்ட துளைகளுடன் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஓஹோ, இந்த கல்யாணத்துலலாம் கட்டுவோம்ல, அது மாதிரி அந்த காலத்துலேயே கட்டியிருக்கானுங்க போல இருக்கு. அடுத்த பானை வகைகள், கருப்பு சிவப்பு பானைகள், 500க்கும் மேற்பட்ட கீறல் குறியீடுகள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறுத்த பானையோடுகள் அதுவும் கிடச்சிருக்கு. உயரளவு ஈயம் கொண்ட வெண்கல பொருட்கள், சிறிய பெரிய அளவிலான உயரளவு, ஸோ உயரமாக இருக்குமா வெண்கல பாத்திரங்கள்லாம் கிடச்சிருக்கு. வேறப்ப எப்படி இருக்கு, டபுள் சைஸில் இருக்கு. ஈயம் சிறிய பெரிய அளவிலான உயரளவு ஈயம் கொண்ட பல வடிவிலான வெண்கல பாத்திரம். அடுத்தது சுடுமண் பெண் உருவங்கள், சிந்துவெளி அகழ்வாய்வில் கிடைத்துள்ளதை போன்று சுடுமண் பெண் உருவங்களும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா சிந்துவெளி நாகரிகமும் நம்ம திராவிட சரி நான் எதுவும் சொல்ல, இதை லெசன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். பார்ப்போம். சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்க எழுத்தை வந்து படித்தாங்கன்னா தான் நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய நாகரிகம் தான் அதுவும் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பார்க்கலாம். சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட பெண் உருவம், சுடுமண் பெண் உருவங்கள். ஸோ அங்கே சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்டது மாதிரியே இங்கே தாமிரபரணி இதுலேயும் வந்து கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஆதிச்சநல்லூர், சிவகலை, அப்புறம் இங்கே கொற்கையில் சிந்துவெளி அகழ்வாய்வு கடத்தில் போன்ற சுடுமண் பெண் உருவங்கள் இங்கேயும் கிடச்சிருக்கு. அடுத்தது இரும்பு பொருட்கள்,
எரிவேல், ஈட்டி, குருவாள் போன்ற 32 விதமான இரும்பாலான கருவிகள் கிடைச்சிருக்கு. அடுத்தது இரும்பு கிடச்சிருக்கு. ஓகே. அடுத்தது பானை வகைகள். கருப்பு சிவப்பு பானைகள், 500க்கும் மேற்பட்ட கிரல் தமிழ் எழுத்துக்கள் பொறுத்த பானை ஓடுகள், அப்புறம் அணிகலன்கள், செம்பு இரும்பாலான மோதிரங்கள், பொன், கண்ணாடி, தந்தம், எலும்பு மற்றும் செங்கல் செய்யப்பட்ட மணிகள், வளையல்கள். அடுத்தது நீர் கழிவுநீர் மேலாண்மை. இங்கு கிடைத்த செங்கற் கட்டுமானம் 29 வரிசையில் உள்ளது. ஸோ எத்தனை வரிசையில் இருக்குது? 29 வரிசை. இதன் நடுவில் ஒரு பெரிய பானை கிடைத்துள்ளது. மேலும் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கப்பட்ட துளையிடப்பட்ட 9 சுடுமண் குழாய்கள் அக்காலத்தின் தொழில்நுட்ப சிறப்பை உணர்த்துகின்றன. செங்கல் கட்டுமானம் 29 வருஷம் உள்ளது. இதன் நடுவில் பெரிய பானை இருக்கு. ஒன்றன் மீது ஒன்றாக வைக்கப்பட்ட துளையிடப்பட்ட 9 சுடுமண் குழாய்கள். சங்கு வளையல் தொழிற்கூடம். முழுமையான சங்குகள், அறுக்கப்பட்ட சங்கு வளையல்கள், வளையல் துண்டுகள். இங்கு சங்கு வளையல்கள் செய்யும் தொழிற்கூடம் இருந்த வெளிப்படுத்துகின்றன. சங்க இலக்கிய பாடல்கள் பலவும் கொற்கையில் சங்கு வளையல் தொழில் செய்பவர்கள் இருந்தமையை உறுதிப்படுத்துகின்றன. அப்போ கொற்கைனாவே சங்கு ஞாபகம் வரணும். அடுத்தது அயலக தொடர்பை வெளிப்படுத்தும் பானையோடுகளும் நாணயங்களும். இங்கு கிடைத்திருக்கும் அயல்நாட்டு பானையோடுகள் மற்றும் கருப்பு நிற மெருகேற்றப்பட்ட மட்பாண்டங்கள் 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்த தமிழகம் உலகின் பிற பகுதிகளுடன் கொண்டிருந்த வணிக தொடர்புகளை உறுதிப்படுத்துகின்றன. மீள்பார்வை சூப்பராக இருந்தது இல்லையா லெசன்? ஸோ இந்த லெசனில் என்னென்ன படித்தோன்னு பார்க்கலாம். வேளாண்மை. ஸோ 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே வணிகத்தில் நம்ம எல்லாரோடையும் தொடர்பில் இருந்தோம் உலகத்தில் அப்படின்னு தெரியுது. மீள்பார்வை. வேளாண்மை உற்பத்தி, திணைகளுக்கு இடையே மக்கள் கொண்ட சமூக உறவு, கடல் கடந்த வணிகம் போன்றவற்றால் நகர வாழ்வுக்கே மலர்ந்தது, பண்பாடு செலுத்தது, இலக்கியம் தோன்றின. வேளாண்மை உற்பத்தி, திணைகளுக்கிடையே மக்கள் கொண்ட சமூக உறவு. ஸோ ஒரு இடத்துல கிடைக்காத இன்னொரு இடத்துல கொண்டு போய் இது பண்ணுவாங்க, அவங்களுக்கு கிடைக்காத அவங்ககிட்ட இருந்து வாங்கிப்பாங்க, அந்த மாதிரி. அப்புறம் சமூக உறவு, கடல் கடந்த வணிகம், இதால் நகர வாழ்க்கை மலர்ந்தது, பண்பாடு செலுத்துது. ஸோ கடல் கடந்த வணிகம்லாம் செய்யும் போது தான் நம்மளுக்கு என்ன தெரியும், அவங்க கல்ச்சர் என்ன, அவங்களோட இது என்னன்னு தெரியும். நம்மக்கிட்ட கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிறத அவங்க கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நகர வாழ்க்கை மலர்ந்தது, பண்பாடு செலுத்தது, இலக்கியங்கள் தோன்றின. தமிழ் சங்கம் வழியாக இலக்கியங்கள் பிற்காலத்தில் தொகுக்கப்பட்டன. தொல்காப்பியம் விவரித்துள்ள திணைமுறை தமிழகத்திற்கே உரிய வாழ்வு முறையாகும். பழங்குடி மக்கள் வாழ்வு முறையிலிருந்து மன்னர் ஆட்சிக்கு சமூகம் மாற தொடங்கியது சங்க காலத்தில்தான். ஸோ பழங்குடியிலேருந்து மன்னர் ஆட்சிக்கு மாறுறாங்க. இந்திய பெருங்கடல் பகுதியில் கடல்வெளி வணிகம் வளர்ந்தது. செங்கற் கட்டுமானங்களை கொண்ட பெரிய நகரங்கள் தமிழ்நாட்டில் தோன்றின. சமூக அமைப்பு பலவாறாக வேறுபட்டிருந்தது. சரியா? காலக்கோடு ஏறத்தாழ கிமு 1300 கிமு 300 வரைக்கும். 1300 ஏறத்தாழ கிமு 300 பொதுவான இங்கே படிக்கிறோம்ல காலக்கோடு. இரும்பு காலம் அல்லது பெருங்காலம் அது எப்போ இருந்திருக்கும்னு பார்த்தா ஏறத்தாழ கிமு 1300 கிமு 300 வரைக்கும் இருந்த காலத்தை இரும்பு காலம் அல்லது பெருங்கற்காலம்னு சொல்கிறோம். 1300 கிமு, அதுவும் 1300 கிமு 300 அது இரும்பு காலம் அல்லது பெருங்கற்காலம் சொல்கிறோம். அடுத்த கிமு 300 பொதுவான 300 வரைக்கும் இருந்த காலத்தை பண்டைய வரலாற்று காலம் அல்லது சங்க காலம்னு சொல்கிறோம். கிமு 300 டு கிபி 300 பண்டைய காலம் அல்லது பண்டைய வரலாற்று காலம் அல்லது சங்க காலம்னு சொல்கிறோம். அடுத்தது ஏறத்தாழ கிமு 300 பொதுவாண்ட 300 வரை சங்க இலக்கியங்களும் அப்போ தான் வந்தது. அடுத்தது ஏறத்தாழ கிமு 400 கிமு 300 வரைக்கும் தமிழ் பிராமி எழுத்து முறையின் அறிமுகம். ஸோ கிமுலேயே நம்மளுக்கு எழுத்து முறை வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் சங்க இலக்கியம் வந்திருக்கு இல்லையா?
ஸோ கிமு 400லேருந்து கிமு 300 வரைக்கும் தமிழ் பிராமி எழுத்துமுறை. அடுத்து பொதுவான முதல் நூற்றாண்டில் வந்து என்ன வந்திருக்கு, எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ், கடல் வெளிக்காட்டிலாம் படித்தோம் இல்லையா, எகிப்து, கிரேக்கு இது. பொதுவாண்டு முதல் நூற்றாண்டில் வந்து எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ். பொதுவாண்டு முதல் நூற்றாண்டில் வந்து பிளினியின் இயற்கை வரலாறு. பொதுவாண்டு 2ஆம் நூற்றாண்டு தாலமின் புவியியல். பொதுவாண்டு 2ஆம் நூற்றாண்டு வியன்னா பாப்பிரஸ். ஸோ முதல் நூற்றாண்டு வந்து எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ், அதே முதல் நூற்றாண்டில் பொதுவாண்டில் வந்து பிளினியின் இயற்கை வரலாறு. அடுத்தது பொதுவாண்டு 2ஆம் நூற்றாண்டில் வந்து தாலமின் புவியியல், அதே பொதுவாண்டு 2ஆம் நூற்றாண்டில் வந்து வியன்னா பாப்பிரஸ். இந்த இலக்கியம்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது ஏறத்தாழ இதெல்லாம் இலக்கியம் இல்லை, அந்த கிரேக்க ரோமானிய அவங்களுடைய இதுலேருந்து நம்ம சங்க காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அடுத்து வந்து பொதுவாண்டு 300லேருந்து பொதுவாண்டு 500 வரைக்கும் சங்கம் மருவிய காலம். ஸோ சங்க காலம் வந்து முடிவுக்கு வர்ற காலம் இப்போ பார்த்தா பொதுவாண்டு 300லேருந்து பொதுவாண்டு 500 வரைக்கும். ஸோ பயிற்சி வினாக்கள் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் லெசனை வந்து நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சி வினாக்கள் நீங்கள் போடலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து பின்னாடி கொடுக்குறேன். சரியா, இப்போ நம்ம லெசன் மட்டும் லைனாக படித்து போவோம். ஈஸி தான், நான் கொஷின்ஸ் பார்த்தேன், ஈஸியாக தான் இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ லைனாக புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் ஒரு நாள் போட்டுடலாம் வீடியோ. ஸோ கொஷின்ஸாக படிக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். லெசன் டெப்த்தாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க லெசனை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் ஸ்டார்ட் பண்ணும். பை.